சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தேர்தல் ஆணையத்தில் தனது சொத்து விவரங்களை சமர்ப்பித்தார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனக்கு அசையும் சொத்து 2,08,00,000 ரூபாய் உள்ளதாகவும் அசையா சொத்துக்கள் 49,20,000 ரூபாய் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலுவை ஆதரித்து சோளிங்கரில் பிரச்சாரம் செய்த மருத்துவர் ராமதாஸ் கடந்த தேர்தல்களில் நகைக்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி, பூரண மதுவிலக்கு போன்ற பொய் வாக்குறுதிகளை அளித்து திமுக மக்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மும்மூர்த்திகளும் ஒன்றாக வந்து என்ன வரம் வேண்டும் என தம்மிடம் கேட்டால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை கேட்பேன் என்றார். உங்களுக்கு தர்மம் வெல்ல வேண்டுமா அல்லது சாராயம் வெல்ல வேண்டும்? ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டிலே 2 லட்சம் பேர் சாராயத்தை குடித்து விட்டு சாகிறார்கள். 2 லட்சம் பேர். எரிகின்ற கொள்ளியை எடுத்து தலையை சொரிகிறது, தலையை சொரிகிற மாதிரி ஊறுற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறது? கையால் தான் சொரிஞ்சுக்கணும். ஆனால் எரிகின்ற கொள்ளியை எடுத்து சொரிஞ்சுக்கலாமா? எரிகின்ற கொள்ளியை போன்றது தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடந்த திருப்பூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், விவசாயிகளுக்கு மண்புழுக்கள் தோழனாக உதவுவது போல அதிமுக தொண்டர்களும் எந்த பொறுப்பையும் எதிர்பாராமல் கழகத்திற்கு உழைப்பதாக கூறினார். கிருஷ்ணகிரி அருகே கரும்பு விவசாய சின்னத்துக்கு வாக்கு கேட்டு சென்ற திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளர் ஆறுமுகம் என்பவர் நாம் தமிழர் கட்சியினர் தம்மை தாக்கியதாக கூறி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காத ஆத்திரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தியதாக போலீசிலும் புகார் அளித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களை ஏமாற்றவும் திசை திருப்பவும் செங்கல்லை தூக்கிக் கொண்டு தெரிவதாக கூறினார். காவிரி விவகாரத்துக்காக அதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியது போல் திமுக எம்பிக்கள் ஏன் எந்த முயற்சியும் கையில் எடுக்கவில்லை எனவும் ஜெயவர்தன் கேள்வி எழுப்பினார். மத்தியில நாங்க யாரையும் முன்னிறுத்தல, யாரு கூடயும் கூட்டணி இல்ல, ஆனாலும் உரிமைகளை நிலைநாட்டிருக்கக்கூடிய, அது நல்லா சொல்றோம் தமிழக மக்கள். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, உங்க உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுகல கடந்த 5 வருஷத்துல ஒரு போராட்டம் கூட நாடாளுமன்ற அவையில அது இந்த மாதிரி உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய விதத்துல போராடினதே கிடையாது. நெல்லை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து மேலப்பாளையத்தில் பிரச்சாரம் செய்த சீமான், உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை கூறி வாக்கு கேட்காமல் மோடியோடு இருந்த புகைப்படங்களை காட்டி பிரச்சாரம் செய்து வருவதாக விமர்சித்தார். யாரு மோடிக்கு உட்கார்ந்து நன்றாக பல்லை காட்டியது என்று இவர் ஒரு படம் காட்டுறார், அவர் ஒரு படம் காட்டுறார். என்ன படம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை, மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணிவு இருக்குதா? தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் சுடுகாடு போலவும் சமாதிகள் நட்சத்திர விடுதிகள் போலவும் காட்சியளிப்பதாக சீமான் விமர்சித்தார். ஒரு பகுத்தறிவு இயக்கம், முற்போக்கு இயக்கம்னு குடுகுடுப்படுத்திட்டுறான் ஊரா ஓட்டுக்கு. சக்கமா சொல்றா அவர் வந்துட்டா நல்ல ஆட்சி வர முடியும். எங்க வருது இந்த திராவிட மாடல்? ஒரு தீஞ்சு போட மாடல், பழைய அம்பாசிடர், இரும்பு கடையில் கூட வாங்க மாட்டாங்க. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த எம்எல்ஏ எழிலரசன், வந்தவாசி சாலையில் அமைந்துள்ள தள்ளுவண்டி அசைவ உணவகத்தில் தோசை சுட்டுக் கொடுத்தும் ஆம்லெட் போட்டுக் கொடுத்தும் ஓட்டு கேட்டார். எம்எல்ஏ சுட்ட தோசையை திமுக நிர்வாகிகள் 500 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி வேட்புமனு பரிசீலனை கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதா கடந்த 7 ஆண்டுகளாக வருமான வரி தாக்கல் செய்யவில்லை என பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள போதிலும் அவரது மனு ஏற்கப்பட்டதற்கு ஆட்சேபம் தெரிவித்து வெளிநடப்பு செய்ததாக அவர் கூறினார்.
பாஜக பெரிய கட்சியா இல்லையா என்பது ஜூன் 4ஆம் தேதி அதிமுகவிற்கு தெரிய வரும் என நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உதகையில் பேட்டியளித்த அவர், பெட்ரோல் விலை குறைப்பு, விவசாய கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை என்று கூறினார். ஏப்ரல் 19ஆம் தேதி அதற்கான விடை கிடைக்கும். ஜூன் 4ஆம் தேதி அன்றைக்கு ஓட்டுநர் அன்னைக்கு தெரியும் யார் முதன்மையானவர்கள், யார் பின்னாடி இருக்கிறார்கள், எந்த கட்சி காணாம போகிறது என்பதெல்லாம் நீ வெயிட் பண்ணி பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வாக்கு சேகரித்தார். உத்தரமேரூரில் பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் செய்த அவர் பின்னர் பேட்டியளித்த போது கெட் அவுட் மோடு என கூறும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாக்காளர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றார். பொய் வாக்கை கொடுத்து ஆட்சிக்கு வந்து வாக்குகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அரசு திமுக அரசு என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் நண்பர்களே, மக்கள் மீது தொடர்ந்து சுமையை ஏற்றுகிற அரசு திமுக அரசு. பெண்கள் மேக்கப்பையும் மகளிர் உரிமைத் தொகையையும் தொடர்புபடுத்தி திமுக எம்பி கதிர் ஆனந்த் பேசியது மக்களை உதாசீனப்படுத்தும் செயல் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். வடசென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஏதேனும் ஒரு தேர்தலிலாவது தனித்து நின்றதுண்டா என கேள்வி எழுப்பினார். எப்படி இவங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்தாங்க? இல்லை, இவங்க அப்பா வீட்டு பணத்தையா இல்லை துரைமுருகன் அவருடைய பணத்தை எடுத்து கொடுத்தாரா? ஒரு மக்களை எந்த அளவுக்கு ஒரு உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தணும், அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறோம். 1980 புரட்சி தலைவர் தனியாக தானே நின்னார். அன்னைக்கு 2014 பாராளுமன்றத்தில் ஆமாம் தனியாக தானே வெற்றி பெற்றாங்க. திமுக கேளுங்க, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு தேர்தலில் கூட்டணி இல்லாமல் நின்று இருக்கனாலும் கேளுங்க. இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க யார் முதலாக சவாரி செய்யணும், இல்லை தான் சவாரி ஏற்றுன்னு போகணும்.